சுடர் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலில் போட்டி ஜோ பைடன் திட்டவட்டம். ஹமாஸின் போர் நிறுத்த திட்டம் இஸ்ரேல் பரிசீலனை. முக்கிய உக்ரைன் நகரை நெருங்கியது ரஷ்ய படை. 200 ஏவுகணைகளை வீசிய ஹிஸ்புல்லாக்கள். ஆயுத தொழிற்சாலையில் வெடி விபத்து, 2 பேர் காயம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் பாலஸ்தீனர்களின் பலி எண்ணிக்கை 38,000-ஐ தாண்டியது. இனி தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது உறுதி என்று அந்த நாட்டின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிடவிருக்கும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் முதல் நேரடி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறியதால் போட்டியில் இருந்து விலக வேண்டும் என்று அவருக்கு நெருக்கடி அதிகரித்து வருவதாக கூறப்படும் சூழலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நவம்பரில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடப் போவது நான் தான். அந்த போட்டியில் இருந்து விலக வேண்டும் என்று யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நானும் விலகப் போவதில்லை. இந்த தேர்தலில் நான் இறுதி வரை நின்று களம் காண்பேன். நாம் அனைவரும் இணைந்து வெற்றியும் பெறுவோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிப்பதற்காக எனக்கும் துணை அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் சிறிய தொகையை நன்கொடையாக அளித்து உதவுவது மட்டும்தான் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் 79 வயது டொனால்ட் ட்ரம்பை 81 வயதாகும் ஜோ பைடன் எதிர்கொள்கிறார். ஏற்கனவே வயது மூப்பு காரணமாக ஜோ பைடனின் பேச்சு அடிக்கடி குளறுவதாக குற்றம் சாட்டப்படும் சூழலில் அடுத்த தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் ட்ரம்புடன் முதல் முறையாக கடந்த வாரம் நடைபெற்ற நேரடி தொலைக்காட்சி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறினார். பேச வார்த்தைகள் இல்லாமல் நீண்ட நேரம் யோசித்தது, புரியாமலும் அர்த்தமில்லாமலும் பேசியது போன்ற ஜோ பைடனின் செயல்கள் அவர் மீதான அதிருப்தியை ஜனநாயக கட்சியினரின் ஒரு பிரிவினரிடையே ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து பைடன் விலக வேண்டும் என்று ஜனநாயக கட்சியினரிடம் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து வருவதாக கூறப்பட்டது. அவருக்கு பதிலடியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸை தேர்தலில் போட்டியிட செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் எழுவதாகவும் கூறப்பட்டது. ஹமாஸ் அமைப்பு முன்வைத்துள்ள காசா போர் நிறுத்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்ததாவது: காசாவில் போரை நிறுத்துவது, பிணை கைதிகளை விடுவிப்பது ஆகியவை தொடர்பாக ஹமாஸ் அமைப்பு புதிய செயற்திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதை ஏற்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த அமைச்சரவை கூட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூட்டியுள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் 7 நுழைந்து சுமார் 1200 பேரை படுகொலை செய்தனர். மேலும் சுமார் 240 பேரை அங்கிருந்து அவர்கள் பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர். இதையடுத்து அந்த அமைப்பினரை ஒழித்து கட்டுவதற்காக காசாவில் இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கத்தார், எகிப்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் பலனாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் நாள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இஸ்ரேல் சிறைகளில் இருந்து 240 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக இஸ்ரேலில் இருந்து பிணை கைதிகளாக கடத்தி செல்லப்பட்ட 105 பேரை ஹமாஸ் அமைப்பு விடுவித்தது. எனினும் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்ததும் காசா மீதான தீவிரமான தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியது. அதன் பிறகு மீண்டும் போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்காக சர்வதேச நாடுகளின் முன்னிலையில் நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலேயே முடிந்தன. இந்த சூழலில் காசாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கு வழிவகை செய்யும் 3 கட்ட ஒப்பந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த மே 31ஆம் தேதி வெளியிட்டார். சண்டையை நிறுத்தி வைப்பது, 2 கட்டங்களாக இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பும் கைதிகளை பரிமாறிக்கொள்வது, காசாவில் இருந்து இஸ்ரேல் படையினர் திரும்ப பெறப்படுவது, 3ஆம் கட்டத்தில் காசா புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அம்சங்கள் அந்த ஒப்பந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் இந்த ஒப்பந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக இஸ்ரேல் அரசு அறிவித்தாலும் ஒப்பந்த வரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு கோரியதால் இந்த சமாதான முயற்சி அத்துடன் முடங்கியது. உக்ரைனின் டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் அமைந்துள்ள இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சாசிவ் யார் நகரை ரஷ்ய படையினர் நெருங்கியுள்ளனர்.
அந்த நகரையொட்டிய பகுதியிலிருந்து உக்ரைன் படையினர் பின்வாங்கியுள்ளதால் விரைவில் அந்த நகரம் ரஷ்யாவிடம் வீழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அந்த பகுதி இராணுவ படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் வியாழக்கிழமை கூறுகையில், சாசிவ் யார் நகரையொட்டி அமைந்துள்ள நசார் வொலோசியின் பகுதியிலிருந்து உக்ரைன் படையினர் பின்வாங்கியுள்ளனர். அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் ரஷ்ய இராணுவத்தால் அழிக்கப்பட்டு விட்டன என்றார் அவர். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பாக்முத் நகருக்கு அருகே உள்ள சாஷிவ் நகரம் உயரமான பகுதியில் அமைந்துள்ளது. அதை ரஷ்யா கைப்பற்றினால் அது அருகில் உள்ள மற்ற நகரங்களுக்கு ஆபத்தாக அமையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தங்கள் முக்கிய தளபதி முகமது நாமே நாசரை இஸ்ரேல் புதன்கிழமை படுகொலை செய்த இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது லெபனானின் ஹிஸ்புல்லா படையினர் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தினர். இது அண்மை காலமாக இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதியில் நடத்தப்பட்டுள்ள மிக தீவிரமான பகுதிகளில் தாக்குதல்களில் ஒன்று என கூறப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலில் யாரும் காயமடைந்ததாக தகவல் இல்லை. தெற்கு அமெரிக்காவின் ஆர்கன்சாஸ் மாகாணத்தில் ஆயுத தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 2 காயமுற்றதாகவும் ஒருவர் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்கன்சாஸ் தலைநகர் லிட்டில் ராக்குக்கு தெற்கில் 138 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கேம்டன் பகுதியில் அமைந்துள்ள ஜெனரல் டயனாமிக்ஸ் ஆர்டனன்ஸ் தொழிற்சாலையில் இந்த வெடிவிபத்து புதன்கிழமை ஏற்பட்டதாக சின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சோதனையின் போது ஏற்பட்ட தீயென முதலில் தெரிவித்த நிறுவனம் பின்னர் விபத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் உதவியுடன் தொழிற்சாலையில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் நிறுவனம் ஈடுபட்டதாகவும் 2 காயமுற்றதையும் ஒருவர் மாயமானதையும் உறுதி செய்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வெடிவிபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. காசாவை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினரின் அக்டோபர் 7 தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தீவிரமடைந்தது. ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கத்தில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு ஹமாஸ் அமைப்பினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த போரில் காசாவில் மிகப்பெரிய பேரழிவும் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமல்லாமல் அப்பாவி பாலஸ்தீனர்கள் ஏராளமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் மக்கள் வசிக்கும் இடங்களில் இஸ்ரேல் இராணுவம் வான் தாக்குதல் நடத்துகிறது. இதனால் உயிர் பலி தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. அவ்வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 58 பேர் கொல்லப்பட்டதாகவும் இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு 38,011ஆக உயர்ந்திருப்பதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிட்டத்தட்ட 9 மாதங்களாக நடக்கும் இந்த சண்டையில் 87,000க்கும் அதிகமானோர் காயம் அடைந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களில் எத்தனை பேர் சண்டையிட்டவர்கள், எத்தனை பேர் மக்கள் என்று விளக்கமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் இறந்தவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.